ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டுக்கும் இன்னொரு டேட்டுக்கும் எவ்வளோ டேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இதுக்கு வந்து டேட்டட் இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய எக்ஸல், அதாவது இப்போ இருக்கிற வேர்ஷன்ஸில் வந்துட்டு நிறைய இதில் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 26/11/1995. ஸோ இது மாதிரி ஒரு டேட் போட்டுக்கிறேன். இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு வந்து நான் டுடே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். டுடே ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேட் போட்டுறேன். இப்போ இந்த ரெண்டு டேட்டுக்கும் இடையில எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் வந்து டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். டேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் எண்டு டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இன்றைக்கி டேட் கமா கொடுத்துட்றேன். அடுத்து நம்ம ஸ்டார்டிங் டேட், அதாவது டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போது நமக்கு வந்துட்டு இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு வந்து எவ்வளோ டேஸ் வந்து இருக்குது டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கிடச்சிருச்சு. இதுவே நீங்கள் வந்து டேட்டட் இஃப் ஃபங்க்ஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய எக்ஸலில் ஒர்க் ஆகும், புது எக்ஸலில் வந்து டேட்டட் இஃப் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் கூகுள் ஷீட்டில் வந்து நீங்கள் டேட்டட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.